ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். சாயங்காலம் டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு மாதம் வரை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு அளவு கப்பா எடுத்து அந்த கப்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 4 இருந்து 5 கிட்ட ஏலக்காய் எடுத்து அப்படியே சேர்த்துக்காம அதில் உள்ள விதைய மட்டும் இந்த மாதிரி பிரிச்சு போட்டு இந்த சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா ஒரு அகலமான கடாய் இல்லைன்னா ஒரு பாத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் சர்க்கரை அளந்த கப்ல ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா அதே கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம உப்புமா எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை பொடி ரவையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு தேங்காய் நல்லா துருவி அடுப்புல ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா இது மாதிரி தேய்ச்சி போட்டுக்கோங்க. அப்பதான் வாசனை நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அடுத்ததான் நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பவுடரை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த டைம்ல இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போறேன். நெய் இல்லாத பட்சத்துக்கு நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்லாம் சேர்த்துக்கிறாம சமையலுக்கு யூஸ் பண்ற கோல்டு வின்னர் இது மாதிரி எண்ணெயை சேர்த்து நல்லா அந்த மாவு கூட கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, அந்த நெய் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம அளந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்ல சப்பாத்தி மாவு பாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதை பிசைகிறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டான பதமா இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம போட்ட தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கட்டியா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி பிசைகிறப்ப நல்லா அமர்த்தி பிசைஞ்சு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற விடுவோம். அந்த மாதிரில இதை ஊற விடாம பிசையும் போதே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. போதுமான அளவுல இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஓரளவுக்கு நீட்டமா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் இந்த அளவுக்கு நீட்டமா இதை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ண போறோம். கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசா கட் பண்ணாம ரொம்ப தடிமனாவும் கட் பண்ணாம மீடியமா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இதை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே காய வச்சிருக்கேன். அதுல இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா மொறுமொறுன்னு உள்ள வரைக்கும் போயிட்டு நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில மட்டும் சவந்துட்டு உள்ள மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுக்கிறேன். கலர் நல்லா சூப்பரா மாறி வந்துட்டு இருக்குது. இதை நல்லா செவந்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா ஆறின பிறகு சம்பட்டத்துல போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு மாசம் வரைக்கும் கண்டிப்பா வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இந்த கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.